நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மடவை மீன் பிடிக்கிறது பார்க்குறோம். அதாவது செரையா மீன் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு தான் பிடிக்கிறாங்க. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி ரோஜ் பூங்கா அடுத்து உள்ள பாலத்தில் தான் அந்த மீன் பிடிக்கிறாங்க. இந்த வீடியோவிலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மடவீன் மீன் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு லைனாக. நானும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ மீன் ஏதோ மாட்டுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நின்று பார்த்தேன். பார்த்தோன்னா லைனாக ஆளுக்கு ஒரு கல்லில் டக்கு டக்குன்னு தூக்கிட்டே இருந்தாங்க. பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ மீன் பிடிக்காங்கங்கிறத பாருங்கள். ஒரு அண்ணனுக்கு மாட்டிடுச்சு மீன் பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் மேலே உள்ள மீன் தான். எல்லாமே நல்லா சைஸான மீன் தான் மாட்டிருந்துச்சு எல்லாத்துக்குமே. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து தூண்டில் தொழில் பண்ணுறாங்க. அதாவது மீனை பிடிச்சி விற்கிறது அவங்க வேலை. தூண்டில் மீன் பிடித்து விற்கிறது. பார்த்திங்கன்னா இதுக்கு பெயிட்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு ப்ளஸ்ஸு ரத்தப்பூச்சி நானே யூஸ் பண்ண கிடையாது. இன்னொரு குளத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு வச்சு தான் அவ்வளோ மீன் பிடிச்சிருப்போம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மண்புழுவும் வச்சுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ரத்தப்பூச்சி வச்சுருந்தாங்க. ரத்தப்பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு செடியில் வச்சுருந்தாங்க தனியாக. ஒரு 2 ஹூக் வச்சுருக்காங்க. 2 ஹூக்கில் ஒரு ஹூக்கில் மண்புழுவும் இன்னொரு ஹூக்கில் வந்து அந்த ரத்தப்பூச்சியும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுக்குமே மாற்றி மாற்றி மீன் மாட்டிகிட்டு தான் இருந்துச்சு. நானும் எதுக்கு அதிகமாக மாட்டுதுன்னு பார்த்தேன். ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி தான் மாட்டிகிட்டு இருந்தது. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்துக்கு அடியில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ மீனும் நிற்கிது. அதனால் பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணிட்டு அப்படி உள்ளே போய் விழுற மாதிரி போடுறாங்க. அது கரெக்டாக கொஞ்சம் பாலத்துக்கு அடியில் போய் விழுது. அங்கே தான் மீன் அவ்வளோ நிற்கிது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மீன் மாட்ட மாட்ட பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு தூக்கிட்டு ஆர்வமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மீன் பிடிக்கிறதுல நமக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நம்மளும் ஒரு தூண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு டைம் இல்லை, ஸோ நம்ம போடல. இல்லைனா கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு காலை ஒரு 9 மணி இருக்கும். 9 மணிலேருந்து ஆரம்பித்தாங்க மீன் பிடிக்க. எப்போ முடித்தாங்கன்னு தெரில. நம்ம கொஞ்சம் நேரம் தான் நின்னோம். தூக்குங்க டப்பு டப்புன்னு தூக்குறாரா, வேறு லெவல். இந்த அண்ணன் தான் பார்த்திங்கன்னா நிறைய மீன் பிடிச்சிருப்பாங்க. டக்கு டக்குன்னு தூக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. போட மீன் தான். அங்கே வர முடியாமல் இருக்குன்னு 2 நாளில் வந்துடுவேன். எங்கள் அப்பா ஒன்றும் வேலை ஸ்டெப் எடுக்க முடியாதா.
ஆமாம், அதனால தான் அதுக்கு நான் எடுக்கல மறுபடியும் வேலைக்கு வாங்கணும் கைப்பிடிச்சி ஒரு மட்டும் எங்கள் அப்பா மட்டும் ஒரு 10 மினிட் எடுக்கலைங்க. ஆமாம், மற்றபடி ஒன்றும் எடுக்கலை. நான் அதான் சொல்கிறேன். பார்த்து சொல்கிறேன் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனல்லேயே நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். உள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஷீ ஃபிஷ், அது போக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் எல்லாமே நம்ம பிடிச்சி போட்டிருக்கோம். வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் நம்ம அவ்வளோவா வீடியோஸ் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஸ்ட்ரைக்கே கிடையாது. கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல பெரிய மீன் பிடிச்சி ஒரு வீடியோ போடலாம். இப்போ மாட்டு தெரில, கண்டிப்பாக போடலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.